ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துறங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற அன்பின் தேவனே தகப்பனே, இந்த 2வது ஆராதனை உடைய கரத்தில் கொடுக்குறங்க தாவே. இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே இந்த இடத்துல துரிதமாய் நீர் அழைத்து வரும்படியாக உடைய கரத்தில் கொடுக்குறங்க தாவே. இந்த ஆராதனை முழுவதுமாக என் தேவன் தகப்பனை மகிமையாய் நடத்தி தரும்படியாக உடைய கரத்தில் கொடுக்குறோம். பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்கள் தாவே. ஹல்லேலூயா. சங்கீத தியானத்தை ஆசீர்வதிங்கள் அப்பா. காணிக்கை போதிய ஆசீர்வதிங்கள் கர்த்தாவே. தேவ செய்தி உடைய கரத்தில் கொடுக்குறங்க தாவே. செய்தியை கொடுக்கிற மகனை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்படும் அப்பா. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை உட்கொண்டு நாங்கள் பலனடைய எங்களை நீர் தகுதிப்படுத்த நீர் எங்களை பிரத்யேகமாய் நீர் எங்களை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. அந்த உலகத்தை கலக்கிற ஒரு பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக உடைய கரத்தில் கொடுக்குறங்க தாவே. உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இறுதி ஜெபத்தை உடைய கரத்தில் கொடுக்குறங்க தாவே. ஒரு புதிய வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிரப்பி எங்களை தகப்பனே நீர் எங்களை அனுப்பும்படியாக உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அப்படியாக இந்த முழு ஆராதனையின் தேவனீர் பொறுப்படுத்திக் கொள்ளலாம். சகல துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உற்சாகமாக ஒரு சில பாடல்களை பாடி இந்த 2வது ஆராதனையை நாம் நடத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் என்ற பாடலை ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி பொங்கிடுதே என் உள்ளத்தில் பேரன்பின் பெருவெள்ளம் என்ற பாடலை நாம் எல்லாரும் ஒரு சாமக்காரங்களை தட்டி நாம் பாடுவோம். படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தினாலும் கடலையும் காற்றை அமர்த்தியமை காத்தாரே அல்லேலூயா என்று நாம் பாடுவோம். படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தினாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காத்தாரே அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தினாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காத்தாரே அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே
ஸ்தோத்திரம். அவர் துதியால் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம் என்று பாடுவோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்று பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்று பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்துடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்று பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே இறங்கி வந்திருக்கிறார். நம்முடைய உள்ளங்கள் பொங்கும்படியாய், அல்லேலூயா, அவருடைய பெருவெள்ள இறைச்சலை போல இந்த இடத்திலே வந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அந்த தேவனை நம்ம எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை என்ற பாடலை, கிருபையே கிருபையே தேவ கிருபை என்று நாம் எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, அவர் ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் அவர். அல்லேலூயா. நம்ம இத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணலாம். இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ சோர்ந்து போன நேரத்திலே நான் உன்னை தாங்கி கொண்டது என்னுடைய கிருபை இல்லாமல் நீ வாழ முடியாது என்று அவர் சொல்லுகிறார். நம்ம எல்லோரும் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு
உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. தேவையுள்ள நேரம், குறைப்பட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது எனக்கு உதவி செய்த கிருபை என்று நாம் பாடுவோம். தேவையுள்ள நேரம், குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, தேவையுள்ள நேரம், குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை என்று பாடுவோம். பயந்து நின்ற நேரம், பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, பயந்து நின்ற நேரம், பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம், நொறுங்கி போன வேளை, கதறி அழுத போது அணைத்துக் கொண்ட கிருபை, நான் கதறி அழுத போது என்னை அணைத்துக் கொண்ட கிருபை என்று நாம் பாடுவோம். மனமுடைந்த நேரம், நொறுங்கி போன வேளை, கதறி அழுத போது அணைத்துக் கொண்ட கிருபை, மனமுடைந்த நேரம், நொறுங்கி போன வேளை, கதறி அழுத போது அணைத்துக் கொண்ட கிருபை, நான் கதறி அழுத போது அணைத்துக் கொண்ட கிருபை, நான் கதறி அழுத போது அணைத்துக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவையுள்ள நேரம், திகைத்து நின்ற போது, ஹல்லேலூயா, நம் அங்கலாய்த்த வேளைகளை நம்மை அணைத்துக் கொண்டு அவருடைய கிருபை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எத்தனையோ வேளைகளை அழுது கொண்டிருந்த நேரத்திலே நம்மை அணைத்த கிருபை அவருடைய கிருபை. எத்தனையோ வேளைகளில் எத்தனையோ விபத்துகள் நேரிடும் போதுகெல்லாம் கர்த்தர் நம்மை அணைத்துக் கொண்டார், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது எத்தனையோ ஆபத்துகள், ஹல்லேலூயா, வீட்டிலிருந்து வெளியே போனவர்கள் வீட்டுக்கு திரும்புவார்களா என்ற நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நடத்தி கொண்டிருக்கிற அந்த தேவனை நம்ம எல்லோரும் ஒரு சாமாய் கரங்களை தட்டி நாம் பாடல்களை பாடுவோம்.
எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன், ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே என்ற பாடலை அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே என்று நாம் எல்லோரும் உற்சாகமாக இந்த நாம் பாடலை நாம் பாடுவோம். புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. குறை ஒன்றும் எனக்கு இல்லையே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. நன்மையும் கிருபை தொடருவேன், உயிரோடு வாழும் நாளெல்லாம் என்று நாம் பாடுவோம். கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம், நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம், ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே என்ற பாடலை நம்ம உற்சாகமாய் கரங்கள் தட்டி நாம் பாடுவோம். மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, வாழ்க்கை என்பது போராட்டமே,
நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. புதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் என்று நாம் பாடுவோம். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால் என்று நாம் பாடுவோம். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். புதுகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நாம் எல்லோரும் எழுதி நின்று பாடுமா? எல்லோரும் எழுதி நின்று. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, கொல்லாப்பு நேரிடாது நேரிடாத மகளே. இந்த பாடலை நம்ம எல்லோரும் உற்சாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தனனா 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 தனனா. இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, என்
தன்னோடு சேர்த்து கொள்வார். எங்கே வருவார் மேகங்கள் நடுவே தம்மோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானானா 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 தானானா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆமென் ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடினவர்களாக நம்முடைய கிறிஸ்துவானவரை ஆமென் துதித்து ஆராதித்து ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை நடக்க பண்ணினவரை ஆமென் ஹல்லேலூயா. சோர்வின் பாதையிலே, கஷ்டத்தின் பாதையிலே ஆமென் எல்லாவற்றையும் கர்த்தர் கடக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்து மனுஷரின் தலை மீது ஏறி போக பண்ணினீர். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் நம்மை செழிப்பான தேசத்திலே ஆமென் தாவீதை கொண்டு சென்ற தேவன் நம்மை கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். எலியாவை பார்த்து சொன்ன அந்த தூதன், எழும்பு எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. இது முடிவல்ல, இது ஆரம்பமே. இது முடிவல்ல, இது ஆரம்பமே. மனுஷர்களை முடித்து வைத்ததை கர்த்தர் துவங்க செய்வார். இல்லாமையிலிருந்து இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தை பிடித்து இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய மேய்ப்பராய் இருந்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதித்தவர்களாக, கர்த்தரை உயர்த்தினவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்களாக, ஓ ஹல்லேலூயா, நம்முடைய இதயத்தை திறந்து கொடுத்தவர்களாக, ஆவியானவரே என்னையே பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆட்கொள்வீராக இந்த காலை வேளையிலே, என்னை ஆட்கொள்வீராக இந்த காலை வேளையிலே. ஓ ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் அவர் நம்மை அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக, நம்மை தைரியப்படுத்தும்படியாக, நம்மை எழுப்பும்படியாக. ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக, பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். உற்சாகமாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களின் ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், கண்ணீரின் ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். அதை உயர்த்தி தேவனை ஆராதிப்பவர்களாக, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா
Hallelujah, 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 hallelujah. கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க. எல்லா தடைகளும் அகற்றப்பட்டு விடுகிறது. எல்லா வலிகள், வேதனைகள், நோய்கள் அகன்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. தடைகள் அகல்கிறது. எரியோ கோட்டை போன்ற பிரச்சனைகள் அகல்கிறது. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா பணத்தையும் கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வேளையிலே. ஹalleluya, 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 hallelujah, 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 amen, hallelujah. நம்முடைய ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையின் பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya. இன்னும் அதிகமாக நம்ம இருதயத்தை திறந்து கொடுப்போம். தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனோடு உறவாடும்படியாக, தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்மை நாமே இந்த வேளையில் அர்ப்பணிப்போமாக. ஆமென். ஹalleluya. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது, ஆமென். ஹalleluya. நமக்கு எப்பொழுதும் ஜெயம் உண்டு. ஆமென். ஓ ஹalleluya. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் கரங்களை உயர்த்தி நம்முடைய இருளான வாழ்க்கையிலே அவருடைய வெளிச்சம் உதிப்பதாக, அவருடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக. இந்த வேளையிலே நம்மளுக்கு ஜீவனாய் இருக்கிற, ஜீவனை கொடுக்கிற, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya. வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிப்போமாக ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவர் பார்த்து சொல்லுவது பதில, ஆண்டவரே நீர் இல்லாமல் இந்த உலகத்தை நாங்க தனியா வாழ முடியாதப்பா.
நீ எங்க பக்கத்துல இல்லைன்னா நாங்க வாழ முடியாத ஆண்டவரே, முடியாதப்பா. இந்த கொடூரமான உலகத்திலே, கொடூரமான சம்பவங்கள் நிறைந்த உலகத்திலே, இருள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரே, கொடூரமான நோய்கள் நிறைந்த உலகத்திலே உம்முடைய துணை இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் வாழ முடியாதப்பா. நாங்கள் வாழ முடியாத ஆண்டவரே, நாங்கள் வாழ முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே, ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாய் சென்றால் ஒழிய, நீர் எனக்கு முன்பதாய் போனால் ஒழிய, நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தால் ஒழிய நான் உம்மை விடேன் என்று கிதியோன் செபித்தது போல, ஓ ஹalleluya, ஹalleluya, யாக்கோபு செபித்தது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொன்னது போல, ஆண்டவரை பார்த்து இந்த வேளையில் சொல்லுவோமா, நான் உம்மை போக விட மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பீராக. ஓ ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியாது. நம்முடைய பக்கத்துல இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அவருடைய கரங்கள் உங்களுடைய சிரசின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹalleluya. யாபேசோட இருந்த தேவனுடைய கரம், அதே கரம் உங்கள் மீது நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய சிரசின் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பரிசுத்த ஆவியானவர், ஒரு புதிய ஒரு வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி கொண்டிருக்கிற வேலையில, இறங்குவதாக வேலையில நிரப்புவீராகப்பா, நிரப்புவீராக ஆண்டவரே, தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக. இந்த நாள் முதல் கொண்டு ஒரு திருப்பு முனையை அது வாழ்க்கையை காண்பார்கள் ஆண்டவரே, அதிசயத்தை காண்பார்கள் ஆண்டவரே, ஒரு புதிய வழி நடக்கட்டும் அப்பா. கர்த்தராகியாய் பெரிய காரியங்களை செய்ய போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என்ற வேளையில உற்சாகமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினவர்களாக. ஓ ஹalleluya. நல்ல ஒரு மகிமையான ஆராதனைக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொரோனா காலங்களில் மத்தியிலும் கூட, நீங்கள் இந்த மழையின் மத்தியிலும் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் நம்மை தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிறார். அவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்பொழுதும் நாம் சங்கீத தியானத்தை பாஸ்டர் சைமன் பால் அவர்கள் வாயிலாக சற்று நேரம் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்ற நாள் தியானத்திற்காக 44வது சங்கீதத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த 44வது சங்கீதம் கோராகு புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தாரை கொண்டு அது எழுதப்பட்டது, அது தொகுத்து வழங்கப்பட்டது. இந்த சங்கீதத்தை எழுதும்போது இந்த கோராகு புத்திரருடைய தகப்பன் கடவுளுக்கு விரோதமாக
செயல்படுவார். அப்படி செயல்படும்போது கடவுளுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வரும்போது பூமி ரெண்டாக பிளந்து அக்னி புறப்பட்டு வந்து அவங்கள வந்து உள்ளே இழுத்துக்கும். அப்போ அதை கண்ணால் பார்க்குற ஒரு கூட்டம் எங்களையும் நாங்களும் சாகாதபடிக்கு கர்த்தர் எங்களை காப்பாற்றினாரு என்று சொல்லி அவங்க கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி இந்த சங்கீதத்தை அவங்க எழுதியிருப்பாங்க. ஒரு நன்றி விசுவாசத்தோடு இந்த சங்கீதத்தை அவர்கள் எழுதியிருப்பார்கள். இந்த உலகம் முழுவதும் அந்த நேரத்தில் எங்களை சுற்றி இருந்த எல்லாரும் செத்து போனார்கள், ஆனால் நாங்கள் காக்கப்பட்டோம், கர்த்தர் எங்களை காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த கோராகு புத்திரர்கள் இந்த சங்கீதத்தை அவர்கள் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது கடந்த காலத்தில் தேவன் என்னென்ன நன்மையை செய்தார் என்பதை நினைவில் வச்சு அவங்க ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த நன்றி உணர்வோடு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம்தான் இந்த 44வது சங்கீதம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, சென்ற காலத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைவிலே கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். கர்த்தர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர் என்று உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் நம்பணும்னா, எப்போ நம்ப முடியும்னா கடந்த காலத்தை நீங்கள் திரும்பி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கடந்து வந்த அந்த காலங்களை திரும்பி பார்க்கணும். எவ்வளவு பிரச்சனைகள், எப்பேற்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், எப்போ நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்க வேண்டியது, ஆனால் இம்மட்டும் எவ்வளோ அதிசயமாக அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்பட்டு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதை நினச்சி பார்க்கும்போது தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரியவராக இருப்பார். இந்த கோராகு புத்திரர் அதை நினச்சி பார்க்குறாங்க. அதை நினச்சி பார்க்கும்போது நம்முடைய சொந்த பந்தமெல்லாம் அழிஞ்சிருச்சு, ஆனால் தேவன் நம்மளை உயிரோடு விட்டு வச்சிருக்காரு, இம்மட்டும் நம்மளை காப்பாற்றி வந்திருக்காரு என்று சொல்லி தேவனை நினைத்து பார்த்து ஒரு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இப்படி தேவனை கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களில் தேவன் செய்த காரியங்களை ஒரு மனிதன் நினச்சி பார்க்கும்போது தான் கர்த்தர் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் வரும். அதைத்தான் நாம் இங்கே பார்க்குறோம். வசனம் 1 வாசிங்களேன். எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். பார்த்தீங்களா என்ன சொல்றான்? அந்த காலத்தில் நீர் செஞ்ச அதிசயங்களை எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்டோம்னு சொல்றான். தேவன் எப்படியெல்லாம் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார் என்பதை இந்த மக்கள் காதுகளாலே அவங்க கேட்டாங்க. இப்படி கேட்பது நிமித்தமாக தேவனை பற்றிய ஒரு தைரியம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இந்த உலகத்தில் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை, எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன? நம்முடைய தேவன் பெரியவர் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு அனுபவம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, வசனம் 6, என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. பார்த்தீங்களா? என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. ஏன்னா சென்ற காலத்தில் தேவன் செய்த காரியங்களை நான் கேள்விப்படும் போது அவர் எவ்வளோ அதிசயமாய் நம்பி வந்திருக்கிறார். அதனால இந்த வேலையா என்னை காப்பாற்ற போது, இந்த மனிதனா என்னை காப்பாற்ற போறான், இவங்களளவா நான் வாழ போகிறேன் இல்லை, கர்த்தர் என்னை இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் என்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். என் வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயங்களை செய்து வந்திருக்கிறார், என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்து வந்திருக்கிறார். அந்த தேவனை போல யார் என்னை காப்பாற்ற முடியும்? என் வில்லை நான் நம்பேன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி சொல்றான்? இதெல்லாம் ஏன் அவங்களால் சொல்ல முடியுது? அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க காது கொடுத்து கேட்டாங்க, கண்ணால அவங்க கர்த்தர் பெரியவர் என்பதை கண்ணால கண்டாங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து
கர்த்தர் எப்படி வகை வகையாக இந்த உலகத்தில் செயல்பட்டார் என்பதை இந்த மனிதர்கள் காதால கேட்டு இருதயத்தால் உணர்ந்து வச்சிருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க, அவ்வளோ பெரிய கடவுள், செங்கடலை பிளந்த தேவன், அவ்வளோ அதிசயங்களை செஞ்ச தேவன், நம்முடைய ஈட்டியும் நம்முடைய வில்லும் எதுக்குப்பா, அவ்வளோ பெரிய கடவுள் நம்ம கிட்ட இருக்கும்போது நாம ஏன்பா பயப்படணும் என்று சொல்லுகிற விதமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் தாவீது சொல்றான், நீ நிந்திக்கிற அதே கர்த்தருடைய நாமத்தினால நான் வருகிறேன் என்று சொல்றான். காரணம் என்ன? அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான், அவன் தெரிந்து வைத்திருந்தான். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பலம், நம்முடைய அறிவு, நம்ம வேலை எல்லாம் நம்மளை காப்பாற்றணும் ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி தேவன் செய்த அதிசயங்களை திரும்பி பாருங்க, அவர் நடப்பித்த காரியங்களை திரும்பி பாருங்க, பயங்கரமா இருக்குது. அவ்வளோ பெரிய கடவுள், அவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் தான் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவருடைய நாமம் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். நம்ம கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது நமக்கு இருக்கிற சப்போர்ட்டை நோக்கி நம்ம பார்க்கக்கூடாது. அவ்வளோ பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை, மகத்துவமான கிரியைகளை செய்த என்னுடைய தேவன் இருக்கிறார். அவருடைய நாமத்துக்குள்ளே போய் நாம் என்ன செய்யுங்க, அடைக்கலத்தை நாம் தேட வேண்டும். ஏனென்றால் அவர் அவ்வளோ பெரிய அதிசயமான அற்புதமான தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரித்திரத்தில் வந்தவர். அவருக்கென்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த கடவுளுக்கும் சரித்திரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்பது, இயேசுவின் நாமம் என்பது அது உண்மையான நாமம், அது சரித்திரமுடைய நாமம். இந்த உலக வரலாற்றையே கிமு கிபி என்று இரண்டாக பிரித்த நாமம். ஆகையினால அது உண்மையான நாமம், அது வல்லமையான நாமம். அந்த நாமத்துக்குள்ளே ஓடி நாம் அடைக்கலத்தை நாம் தேடும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தட்டி கர்த்தருடைய தியானத்திற்காக கைகளை தட்டும். பிரேஷலா. முக்கியமான சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இன்று மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரையிலும் யூத் சர்வீஸ், வாலிபர்களுக்கான சிறப்பு கூட்டம். வாலிப பிள்ளைகள், நீங்கள் தயவாய் வாருங்கள். வாலிப பிள்ளைகளை பெற்றோர் உற்சாகப்படுத்தி அனுப்பும்படியும் நான் உங்களை பட்சமாய் கேட்கிறேன். 6 முதல் 7 மணி வரையிலும் நமக்கு ஆங்கில ஆராதனை உண்டு, இங்கிலீஷ் சர்வீஸ். வெள்ளிக்கிழமை நமக்கு இங்கே பெண்கள் ஜெபம் நடைபெறுகிறது. பெண்கள் ஜெபத்திலே நீங்கள் வந்து, சகோதரிகள் வந்து கலந்து கொள்ள உங்களை பட்சமாய் கேட்கிறேன். சனிக்கிழமை நமக்கு இங்கே ஆசீர்வாத உபவாச ஜெபம். தேசங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய செழிப்பிற்காக, சுபிட்சத்திற்காக, பாதுகாப்பிற்காக நாம் தொடர்ந்து 10:30 மணியிலிருந்து 1 மணி அல்லது 1:30 மணி வரையிலும் இந்த ஜெபம் நடைபெறுகிறது. எனவே ஜெபமே நமக்கு ஜெயம். அல்லேலூயா. எனவே கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாட்களிலும் சுகவீனமாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய அன்பு சகோதர சைமன் மகேந்திரன், அவருடைய குடும்பம், இன்னும் சகோதரி கிறிஸ்டியனா மோசஸ் அவர்கள், நம்முடைய சகோதரி பரிமளா மேஷாக் அவர்கள், நம்முடைய பாஸ்டம்மா, இன்னும் நம்முடைய சகோதரி எலிசபெத் அவருடைய மகள் விக்டோரியா, இப்படி சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படி நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஒரு விஷயம், நம்முடைய வலது கையை உயர்த்தி ஆண்டவர் சுகவீனமாக இருக்கிற அந்த பிள்ளைகளை எல்லாம் தொட்டு ஆரோக்கியப்படுத்தி பலப்படுத்தி சபையிலே கொண்டு வந்து நிலைநிறுத்தும்படியாக அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாடுவோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தகப்பனே, இப்படி சுகவீனமாக இருக்கிற எங்கள் திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய மகிமை இறங்குவதாக. இன்னும் யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியே நீர் தொட்டு சுகமாக்குவீராக. உம்முடைய பெரிய அதிசயத்தை விளங்கச் செய்வீராக, அற்புதத்தை காணச்சுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து மன்றாடுகிறோம். அப்பா, ஜெபித்து மன்றாடுகிறோம். கர்த்தருடைய பெரிய கரம் அவர்களையெல்லாம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே நீ செய்வதற்காய் கூடி நன்றி. எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்,
ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற மகள் சந்தியா கிறிஸ்டோபருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சந்தியா ஒரு நிமிஷம் அப்படி எழுமிடணுமா? இந்த மகளுக்கு இந்த மாத கடைசிக்குள்ளாக ஒருவேளை நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கிலோ டெலிவரி இருக்கும். இந்த மகள் மீது நம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவர் தயவாய் இறங்கி இந்த மகளுக்கு சுகமான பிரசவத்தை கொடுக்கும்படியா எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த மகளுக்கு நேராக உயர்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனா காலங்களிலே மகளை நீர் பாதுகாத்து மகளுடைய கற்பத்திலே வளர்கிற அந்த குழந்தையையும் நீர் பாதுகாத்து ஆண்டவருடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் கருணையினாலும் லகுவான ஒரு சுகமான பிரசவத்தை நீர் அருளி மகளை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தின் வாயிலாய் ஒரு அற்புதம் நடக்கட்டும். மகளை பலப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய சபையிலே நம்முடைய அன்பு சகோதரர் கர்மேல்ராஜ் அவருடைய திருமண அறிக்கை, நம்முடைய மகிமை நம்பிக்கை சபையை சார்ந்தவரும் தஞ்சாவூர் சானூரப்பட்டி பகுதியை சார்ந்த திரு பி சிமியோன்ராஜ் என்கிற அந்தோணி சாமி அண்டு திருமதி கனகலட்சுமி என்கிற மீரியாம் இவர்களின் மூத்த குமாரன் ஏ கார்மேல்ராஜுக்கும் சென்னை கே நகர் ஏசிஏ சபையை சார்ந்தவரும் சென்னை எம்ஜிஆர் நகரில் வசித்து வருவோருமாகிய திரு எஸ் விக்டர் இம்மானுவேல் அண்டு திருமதி வி அருள்மணி இவர்களின் இளைய குமாரத்தி வி ஜெனிட்டாவுக்கும் 26/10/2020 திங்கட்கிழமை அன்று திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான காரணத்தை உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அறிவிக்காவிட்டால் இனி ஒருபோதும் அறிவிக்காதிருக்க கடவர்கள். இது இவர்களுக்காக வாசிக்கப்படுகிற இரண்டாவது திருமண அறிக்கை. கர்மேலும் உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்முடைய ஊழியத்திலே அவரை ஒரு தூணாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய தலைமை சபையிலையும் பெரம்பூர் சபையிலையும் ஆராதனைகளை நடத்த, பாடல்களை நடத்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த மகனுடைய திருமணம் திருச்சிக்கு பக்கத்தில் அவங்க சொந்த ஊரில் வச்சு நடக்குது. ஆனால் 30ஆம் தேதி 30th வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிற வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இங்கே ரிசப்ஷன் வரவேற்பு விழா நடைபெறுகிறது. எனவே கர்மேல் வந்து உங்களை பார்த்து பத்திரிக்கை வைப்பார். நீங்கள் அவசியமாய் நம் குடும்பமாக இந்த மகனை இந்த தம்பதியரை ஆசீர்வதிக்கும்படி 30ஆம் தேதி நீங்கள் கடந்து வர உங்களை இப்பொழுதே நான் பட்சமாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். திருமண நாளை காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மிஸ்ஸஸ் கவிதா, டாக்டர் ஆஃப் ஜெயமோகன், ஆண்டனி பால்ராஜ், இவர்கள் 2 பேரும் 18ஆம் தேதி இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிறவர்கள். மிஸ்ஸஸ் கிரேஸ் ஜெயமோகன் அவள் 20ஆம் தேதி. மகள் தேன்மொழி டாக்டர் ஆஃப் பி ஏபேல் அருணகிரி 22ஆம் தேதி. பிரதர் ஜெயமோகன் 23ஆம் தேதி. ஜான் மேத்யூ சன் ஆஃப் உஷா ஸ்டாலின் தாஸ் 23ஆம் தேதி. மாஸ்டர் எஸ்ஜே ஸ்வித்பர்ட் ஜெரோம் 24/10 இவர்களெல்லாம் முன்பாக வரும்படி கேட்கிறேன். அதே போல் திருமண நாளை காண்கிறவர்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கே ஜோஷுவா பெஞ்சமின், பென்னி அண்ட் பிரிசிலா, இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லாம் முன்பாக வரும்பொழுது இந்த பிள்ளைகளை மனதில் வைத்து நாம் ஜெபிப்போமே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகள் கவிதாவுக்காக, ஆண்டனிக்காக, கிரேஸ் ஜெயமோகன் அவர்களுக்காக, ஆண்டவரே மகள் தேன்மொழிக்காக, பிரதர் ஜெயமோகனுக்காக, ஜான் மேத்யூவுக்காக, ஜானி அண்டு பிரிசிக்காக ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே பேர் பெயராய் நீ தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் தீர்க்காயுஷையும் கிருபைகளையும் அருளி பாதுகாப்பை அருளி உடைய பிள்ளைகளை மகிழ்வையும்
ஆசீர்வதியும். அவர்கள் நினைக்கிறதற்கும் விரும்புவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த வருஷத்திலே செய்யும். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கிற நேரம். நம்முடைய பாடல் குழுவினர் விசேஷித்த பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுப்போம். இன்றைக்கு முதல் வாரம், இது 3வது வாரமாக இருக்கிறபடினால் முதல் காணிக்கை நாம் ஆலயத்திற்கும், 2வது எடுக்கப்படுகிற காணிக்கை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நாம் எடுப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு காணிக்கை எடுக்கும்படியாக பிரதர் அகஸ்டின் அண்ட் ஸ்டெல்லா அகஸ்டின் முன்பாக வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் போரை எடுத்து நிற்கும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் போரை எடுத்து நிற்கும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மகனாயிற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு. மகனாயிற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காக உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பன் அன்பு. என்னை மீட்பதற்காக உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பன் அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு,
ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, முடியாத அளவில்லாத அன்பு, நினைக்க முடியாத அற்புத அன்பு. ஆடியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, நினைக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. கைகளை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். கைகளை உற்சாகம் தட்டி பிரேஷர். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு பல 1000 மடங்காக திரும்ப மடியிலே அளந்து போடுவீராக. உம்முடைய வார்த்தைக்காக காத்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜானியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கைகளை உற்சாகமாக தட்டி தேவ வார்த்தையை நம்ம மத்தியிலே வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவதாக. செய்திக்கு போவதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. நம்முடைய செய்திகள், நம்முடைய ஆராதனைகள், உபவாச ஜெபம் எல்லாமே நம்ம யூடியூப், ஃபேஸ்புக்கில் நம்ம லைவ் போட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்பொழுது இன்னும் அதிகமாக நம்முடைய சபையில் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை நிறைய ஜனங்களுக்கு போய் ஆசீர்வாதமாக அவளுக்கு போய் சேருவதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு பேசுவதாக, கர்த்தர் நம்ம மத்தியிலே இடைப்படுவதாக. கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசி கேட்போம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வசனம் போன வாரம் கேட்ட மாதிரி இருக்கா? எத்தனை பேர் கேட்ட மாதிரி இருக்கு? போன வாரம் இதே வார்த்தை ஞாபகம் இருக்கா? போன வாரம் என்ன மெசேஜ்னு, என்ன செய்தி தலைப்பு? போன வாரம் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்களே 4-5 குறிப்புகள் இருந்தன. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு அதே வார்த்தையின் மூலமாக பேச போகிறார். ஆனால் வித்தியாசமான ஒரு கோணத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுவதாக.
இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹோமியோபதி என்ற மருத்துவ முறை உண்டு. அது ஐரோப்பா தேசத்திலே சாமுவேல் ஹனிமேன் என்ற ஒரு மனுஷன் மூலமாக துவங்கப்பட்டது. அந்த சாமுவேல் ஹனிமேன் என்ன பண்ணாருன்னா, மலேரியாவுக்கு மருந்தை கண்டுபிடித்தார். மலேரியாவுக்கு மருந்தை கண்டுபிடிக்கும் போது இந்த மருந்தை நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாருன்னா, அந்த மலேரியா நோயினுடைய கிருமிகளை தன்னுடைய சரீரத்திலே அவர் ஊசி போட்டு கொண்டார். அவங்க சொந்தக்காரங்க, அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப எதிர்த்தாங்க. எப்பா இவ்வளோ பெரிய ஒரு கொடிய நோயை உன்னுடைய உடம்புல செலுத்துக்கிறியே, செத்து போயிருவியே, நீ ஏன் இப்படி பண்ண சொல்லி எல்லாம் எதிர்த்தாங்க. அப்போ ஹனிமேன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இந்த ஜனங்களுக்காக, இந்த மலேரியா நோயினால் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறேன். இந்த நோயினுடைய தாக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதனுடைய வேதனை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் எப்படி நான் இவர்களுக்கு நான் மருந்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவன் சொன்ன பதில், ஒரு 2 நாட்கள் மிகவும் பெரிய ஒரு சரீரத்தில் போராட்டம், ஜுரம் தூக்கி போட்டது அவருக்கு. கடைசியிலே அவர் அந்த கண்டுபிடித்த மருந்தை எடுத்து தன்னுடைய சொந்த உடலிலே அவர் போட்டார். போட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த மலேரியா நோய் அவரை விட்டு ஒளிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதை எதை சொல்ல வருகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவும் அதே போல நாம் சென்று கொண்டிருக்கிற பாதையிலே அவரும் சென்று, நாம் கஷ்டப்படுகிற அந்த பாதையிலே, நம்முடைய கஷ்டத்தின் வழியாக, நம்முடைய வேதனையின் வழியாக, நம்முடைய வியாதியின் வழியாக, நம்முடைய போராட்டங்களின் வழியாக அவர் ஏற்கனவே சென்று அதை ஜெயமாக விழுங்கினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டுப்பா, நானும் அதே வழியில தான் சென்றிருக்கிறேன், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயம் உள்ளவர்களாக எழும்புவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 யோவான் 4:5 வாசிக்கும் போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்குள்ளாய் இருக்கிற விசுவாசம், நமக்குள்ளாய் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரர் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவே குமாரன், இயேசு கிறிஸ்துவே எனக்காய் பலியானார், இயேசு கிறிஸ்துவே எனக்காய் பாடுபட்டார், இயேசு கிறிஸ்துவே எனக்காய் மரணத்தை ருசித்தார், இயேசு கிறிஸ்துவே எனக்காய் என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களே உலகத்தை ஜெயித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன்னு? இல்லையா? உலகத்தை ஜெயிக்கலையா? இன்னும் மேற்கொள்ளலையா? ஆமென். விசுவாசிக்கிற எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். உங்களுக்குள்ளாய் விசுவாசம் இருக்கும்போது, விசுவாசத்திலே ஒரு திடன் கொண்டவர்களாக இருக்கும்போது நாம் உலகத்தை ஜெயித்தவர்களாக இருக்கிறோம். அப்போ உலகத்தை ஜெயிப்பது, இந்த போராட்டத்தை ஜெயிப்பது என்று சொல்லும் போது, பேதுருவுடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் வந்தது. பேதுருவுடைய வாழ்க்கையிலே ஒரு காற்று வீசினது, அலை மோதினது. மத்தேயுவின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம், மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்தை வாசி கேட்போம். மத்தேயுவின் சுவிசேஷ புஸ்தகம் 14:28 31 நாம் வாசிக்க கேட்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜனத்தின் மேல் நடந்து, நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இயேசு கிறிஸ்து பாருங்க, சீஷர்களுக்கு முன்பதாக, அதுக்கு முன்பதாக இருக்கிற 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் நடந்து அந்த கென்னசரேத் என்று சொல்லுகிற கலிலேயா கடலின் மேல் நடந்து, இவர்கள் படவிலே இருக்கிறார்கள், சீஷர்கள் படவிலே இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே நடந்து வருகிறார்.
நடந்து வந்த போது இயேசு கிறிஸ்து ஏதோ பேய் பிசாசு நினைச்சு ஆவேசப்பட்டு பயந்தார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்ன வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். போன வாரம் இந்த வார்த்தை நீங்க தியானித்திருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே, இந்த வார்த்தையை சொன்ன உடனே பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவே நடக்கிறாரு, நான் நடக்க முடியாதான்னு ஒரு கேள்விக்கு அவனுக்குள்ள வந்தது, ஒரு ஆசை வந்தது. இந்த உலகத்திலே தண்ணீரின் மீது நடந்த ஒரே கடவுள் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது கடவுள் அல்ல, ஒரு மனுஷன் நடக்க கூடுமானால் ஆண்டவர் பேதுருவை நடக்க வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவ பேதுரு என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நீ கட்டளையிடும், நானும் தண்ணீரிலே ஜலத்தின் மீது நடந்து வரும்படியாக எனக்கு கட்டளையிடுன்றான். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு வா. அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி 29ஆம் வசனம், இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலத்தின் மேல் நடந்தான். இந்த அதிசயம், இந்த அற்புதம் எங்குமே நடக்கல, எங்குமே நடந்ததாத ஒரு காரியமாய் இருந்தது. அற்புதத்தை ருசித்துக் கொண்டிருக்கிறான், அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அதிசயத்தை இந்த 11 மீதி இருக்கிற 11 சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவன் அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டு அதை நடந்து அந்த கடலின் மீது நடந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இன்னைக்கு சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யாம வந்திருக்க மாட்டோம். தேவன் ஒரு அற்புதத்தை செய்யாம இந்த இடத்துல வந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் அவருடைய பலத்த கையினால் அற்புதத்தை செய்து, அதிசயத்தை செய்து நம்மை கடலின் மீது நடக்க செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான ஒரு போதகர், சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய சபையினுடைய போதகர், அவர் சொல்ற காரியம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியத்தின் பாதை நான் கடலின் மீது நடப்பதா இருக்கிறது, கடலின் மீது நடப்பதா இருக்கிறது. அப்போ கடலின் மீது நடப்பது என்பது ஒரு அதிசயத்தின் மீது நடப்பது, அதிசயத்தை அனுபவித்து நடப்பது, அற்புதத்தை ருசித்து நடப்பது. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆண்டவர் செய்த, ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்தார், அற்புதத்தை செய்தார், ஆச்சரியமான காரியங்களை செய்தார், எல்லாரும் நம்ம சாட்சி சொல்றோம். எல்லாருக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு சாட்சி உள்ள நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன கீழே விழுந்து, இங்கதான் இந்த இடத்துல கீழே விழுந்தேன், நடக்க மாட்டேன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நிறைய பேர் நினைச்சாங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, பெட் ரிட்டன் தான், இனிமேல் பெட் ரிட்டன் தான் நினைச்சாங்க. ஆனால் கத்ததுப்பாங்க, இன்னைக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்து, ஆண்டவர் என்னை நடக்க வைத்து, இன்றைக்கு உங்கள் மூலமாய் நின்று செய்தி கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதிசயம் தான், அற்புதம் தான், ஆச்சரியமான காரியம் தான். ஆனாலும் பேதுருடைய வாழ்க்கையிலே அந்த அதிசயத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே என்ன நடக்கிறது? 30ஆம் வசனம் வாசிங்க. 30ஆம் வசனம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அற்புதம் தாங்க, அதிசயம் தாங்க, ஆச்சரியமான காரியம் தான் கடலின் நடக்கிறது. அவன் என்ன பார்த்தான்? காற்று பலமாய் அடிப்பதை கண்டு, காற்று பலமாய் இருப்பதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் பார்த்து அனுபவித்து, இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னோடு ஜலத்தின் மீது நடந்து வருகிறார், இயேசு கிறிஸ்து என்னோட பிரயாணிக்கிறார், என் வாழ்க்கையில இருக்கிறார், எல்லாம் சரிதான். ஆனால் அதே நேரத்தில், அதே கடலின் மீது நடந்த அதே நேரத்தில் காற்று பலமாய் அடித்தது. ஆமென், ஹல்லேலூயா. போராட்டங்கள் வரும், போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், வியாதிகள் வரும். ஆனா பேதுரு பாருங்க, பேதுரு என்ன பண்றான்? காற்று பலமாய் அடிப்பதை கண்டு பயந்து போனான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அலைகள் வீசும்போது, காற்று அடிக்கும் போது நமக்குள்ளாய் இருக்கிற விசுவாசம் அல்ப விசுவாசியாய் நாம் மாறி போகிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இயேசு நீட்டி அவனை பிடித்து, அல்ப விசுவாசியே
ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்புதத்தை ருசித்தவன், அற்புதத்தை கண்டவன், அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன் அதே வேளையிலே போராட்டங்கள் வரும்போது, காற்று பலமாய் அடிக்கும் போது அவன் அமிழ்ந்து போக தொடங்கினான். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கை அப்படியே அந்த போராட்டத்துக்குள்ளாக அமிழ்ந்து போகுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதுல இருந்து நான் மீண்டு வரமாட்டேன், இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த கடன் தொல்லை என்ன அப்படியே உள்ள அமுக்குது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை இனிமேல் நான் உயரவே மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளாக, ஒரு அவிசுவாசத்துக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறதா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே 1 3 வசனத்தை வாசி கேட்போம். தானியேலுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 3 வசனம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்தினான். தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்கள் தானியேல் ஒருவனாயிருந்தான். இவர்களில் தானியேலும் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்துவது ராஜாவுக்கு நல்லதா இருந்து அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். தானியேல் யாரு? பாபிலோனிலே வாழ்ந்து, ராஜ பரம்பரையிலே வாழ்ந்து இந்த உயர்வுக்கு வந்தானா? இல்ல. ஒரு அடிமையாக இழுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிபன் தானியேல். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு யூதனாக இருந்த இந்த தானியேலை அவனை ஒரு அடிமையாக கைகளிலே சங்கிலிகளை போட்டுக்கொண்டு குதிரைக்கு பின்னாடி அந்த வனாந்தரத்தில் அப்படியே இழுத்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு 10-15 பேரை பின்னாடி அப்படியே இழுத்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடிமைக்கு ராஜாவுக்கு அடுத்தபடியாக முழு தேசத்திற்கும் 120 தேசங்களுக்கும் அதிகாரியாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உயர்வு அவனுக்கு கிடைக்கிறது என்று சொல்லும்போது இது அதிசயமா இல்ல சாதாரண விஷயமா? இது அற்புதமா சாதாரண விஷயமா? அது ஒரு அடிமை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவனை ரொம்ப இன்னைக்கு ஒரு பிரிவினை. நான் வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு மேலே வரக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் வந்தேரின்னு சொல்றாங்க. பயங்கரமான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில். ஒரு மதிப்பில்லை, வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு மதிப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் தானியேல் இந்த பாபிலோன் தேசத்துக்குள்ளாக வந்திருக்கிறான். அந்த தேசத்துல இந்த ராஜாவுக்கு அவனுக்கு அடுத்தபடியாக ராஜ்யத்தை அதிகாரப்படுத்துவதற்கு இவனை தானியேலை ஒரு அதிகாரியாக அவன் உயர்த்தினான். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அவன் ருசித்துக் கொண்டிருக்கிறான், அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான். அந்த பெற்றுக்கொண்ட அந்த வேளையிலே அப்படியே அவன் வாழ்க்கை ஒரு ஸ்மூத்தா போகல. அவள்தான் இவ்வளவு நல்ல உயர்வுக்கு வந்துட்டான், அவ்வளவுதான் என் வாழ்க்கை அவ்வளவுதான் செக்க செழிப்பாய் மாறிவிட்டது, நல்லா மாறிடுச்சு அப்படின்னு போகல. அவனுடைய வாழ்க்கையில காற்று வீச ஆரம்பிக்கிறது, அலை மோத ஆரம்பிக்கிறது. முதலாவது அலை அவனுடைய வாழ்க்கையில மோதினது பார்த்தீங்கன்னா, தேவனை ஆராதிக்கின்ற விஷயத்திலே அவனுக்கு ஒரு அலை, அவனுக்கு ஒரு உபத்திரமம் வந்தது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கும் போது கேட்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும்
தன் வீட்டுக்குள்ளே போய் ஆ. தன் மேல் அறையிலே ஆ. எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க ஆ. அங்கே தான் முன் அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்தினான். 11 அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். ராஜ்யம் முழுவதும் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. 120 தேசங்களுக்கும் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. 30 நாளைக்கு நீ ராஜாவை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இயற்றப்படுகிறது. ஆனால் இந்த சட்டம், இந்த தாக்கீது ஏற்படுத்தப்பட்டது என்று தானியேல் அறிந்திருந்தாலும் அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவன் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சட்டம் அவனுக்கு விரோதமாய் இயற்றப்பட்டது என்று அறிந்தும், காரியங்கள் அவனுக்கு விரோதமாய் இருக்கிறது என்று அறிந்தும், அவன் வாழ்க்கையில போராட்டம் வந்துவிட்டது என்று அறிந்தும், அவன் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை, அவன் தேவனை ஆராதிக்கின்ற விஷயத்திலே அவன் கொஞ்சம் கூட பின் வாங்கவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல பயங்கரமா வீசுது, முதல்ல காற்று பயங்கரமா வீசுது, அவன் கீழே விழவே இல்லை. விசுவாசத்தோடு நான் தேவனை ஆராதிப்பேன், நான் தேவனை நம்புவேன், நான் தேவனத்தில் என் விண்ணப்பத்தை செலுத்துவேன் என்று சொல்லி அவன் உண்மையாய் உத்தமமாய் நிற்கிறத நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அநேக வேளைகளிலே உபத்திரம் வரும்போது, இந்த மாதிரி முதல் அலை வீசும்போது தைரியமா நிற்போம். என்ன வருது பார்த்துக்கலாம், என்ன நடக்குது பார்த்துக்கலாம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் என்னுடைய காரியத்தை சந்திப்பார், என் தேவையை சந்திப்பார் சொல்றோம். ஆனா காற்று ஒரே காற்றோட நிற்பதில்லை, அலைகள் ஒரே அலையோட நிற்பது அல்ல. சுனாமியில பாத்தீங்கன்னா, சுனாமி வந்தபோது முதல் அலையை காட்டினோம், 2வது அலை செய்த அந்த டேமேஜ் தான் பெருசா இருந்துதான், அதிகமா இருந்துதான். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி பேதுருடைய வாழ்க்கையில காற்றடித்ததோ, அலை மோதினதோ, அதே போல தானியேலுடைய வாழ்க்கையிலும் 2வது ஒரு அலை மோதுகிறது. இவன் தைரியமா நின்னா, ஆண்டவருக்காக நின்னா, அவங்க போய் அங்க போய் ராஜாவிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. ராஜா காலை முதல் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் தானியேலை எப்படியாச்சும் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறான். ராஜாவே, 120 தேசங்களின் ராஜாவே தானியேலை காப்பாற்ற முடியவில்லை. அங்கே பார்க்கும்போது 2வது அலை மோதினது. எந்த அலை? சிங்க கேபி. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனம் வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து, கெபி திறக்க கூடாதபடிக்கு கெபியை மூடுவதற்கு ஒரு கல் வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினால் தன் பிரபுக்களின் மோதிரத்தினால் அதன் மேல் முத்திரை போட்டான். அவ்வளவுதான், தானியேலுடைய காரியம் முடிந்து விட்டது. 2வது அலை பெரிய அலையா இருந்தது. முதலாவது போய் போட்டு கொடுத்தானுங்க. 2வது பாருங்க, தண்டனை, ஒரு கொடிய தண்டனை. அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று 120 தேசத்தின் ஜனங்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ராஜா நினைச்சா அவன தானியேலுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ராஜாவே முத்திரை போடுறான் அந்த மூடப்பட்ட கல்லுக்கு மேலாக, இனிமேல் இந்த கல் புரட்டப்படக்கூடாது, இந்த கல் திறக்கப்படக்கூடாது என்று சொல்லி முத்திரையை போட்டு முடிச்சிட்டான். 2வது அலை வரும்போது 2வது சோதனை, முதல் சோதனையை காட்டின 2வது சோதனை பெருசா இருக்கும் போது, 1வது சோதனையை தாண்டிட்டோம். 2வது சோதனையை தாண்டும் போது ரொம்ப வேதனையாக, ரொம்ப கஷ்டமாக. அவ்வளவுதான், 1வது சோதனை நம்பிக்கையா இருந்தவங்க 2வது சோதனையை நம்பிக்கை இழந்தவர்களா இருப்பாங்க. ஆனால் தானியேல் பாருங்க, கடைசி வரைக்கும் அவனுடைய விசுவாசத்திலே திடன் கொண்டவனாக இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கையிலே அவன் பலன் கொண்டவனாக இருந்தான். கொஞ்சம் கூட அவனுடைய தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையிலே அவன் பின் திரும்பவில்லை.
ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? நீ அந்த அக்னியில போட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ செஞ்சு வச்சிருக்க சிலையை நாங்க வணங்க மாட்டோம், நீ செஞ்சு வச்சிருக்க சிலைய வணங்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தைரியம். எங்க தேவன் எங்களை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்ல, தப்பு வைத்தாலும் பரவாயில்ல, தப்பி வைக்காமல் போனாலும் பரவாயில்ல, நீ வந்து செஞ்சு வச்சிருக்க சிலையை நாங்க வணங்க மாட்டோம். தானியேல் பாருங்க, நான் உன்னை தெய்வமா கும்பிடவே மாட்டேன், என்ன சிங்க கேபில போட்டு நீ அடைச்சாலும் பரவாயில்ல, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, உன்னை ராஜாவை கும்பிட மாட்டேன். தைரியமா இருந்தான், தேவனுக்காய் உத்தமனாக, தேவன் மீது நம்பிக்கை வைத்தவனாக இருந்தான். கடைசியில பாருங்க என்ன நடந்தது? அலை மோதினது தான், காற்று வீசினது தான், ஆனால் கர்த்தர் அவனுடைய உபத்திரவத்திலிருந்து ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய மரண போராட்டம், பசியாய் இருந்த சிங்கங்கள் அந்த கெபிக்குள்ளாய் இருக்கிறது, அவனை விழுங்கும்படியாய் காத்திருந்தது. ஆனால் கர்த்தர் தூதனுக்கு கட்டளையிட்டார், தூதன் வந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கும்போது, கர்த்தர் மீது விசுவாசமா இருக்கும்போது, கர்த்தர் மீது நம் தைரியமா இருக்கும்போது, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லும் போது, அங்கே அழகான ஒரு வசனம், எப்பக்கம் நெருக்கப்பட்டும், பவுல் சொல்ற காரியம், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 36, 37 வசனம் வாசிங்க. 36, 37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை துதிப்போம் அந்த வேளையில. ஆமென், ஹல்லேலூயா. உபத்திரவம் வரலாம், வியாகுலம் வரலாம், துன்பம் வரலாம், பசி வரலாம், நிர்வாணம் வரலாம், நாசம் மோசம் வரலாம், பட்டயம் வரலாம், ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி அதை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மீது அன்பு விசுவாசம் நம் வைத்து அவரை இறுதியா நல்லா கட்டி பிடித்துக் கொள்ளும் போது, என்ன போராட்டம் வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், அதிலே நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போம். எலியா பாருங்க. எலியா தன்னுடைய வாழ்க்கையில 7 அற்புதங்களை செய்தவன், 7 அதிசயங்களை அவனுடைய காலத்தின் மூலமாய் கர்த்தர் நிகழ்த்தினான். எலியா மழையை நிறுத்தினான். ஒரு பிடி மாவையும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. மழை பெய்யும் நாள் மட்டும் அந்த கலசத்துல எண்ணெய் குறையவும் இல்லை, மாவு குறையவும் இல்லை. சாதிபாத் விதையினுடைய மகன் இறந்து போயிருக்கிறான், மறுபடியும் ஜீவனை கொடுக்கலாம். ஜெபித்து ஜீவன் அவனுக்கு உண்டானது. எலியா ஜெபித்த போது 3 வருடங்கள் நின்று போன மழை பெய்தது. கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்தது. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்தான். 6வது அற்புதம், ஆகாபின் ரதத்திற்கு முன்பதாக ஒரு மனுஷன் குதிரைக்கு முன்பதாக, குதிரை காட்டிலும் வேகமாக ஓட முடியுமா? முடியாது. ஆகாபின் ரதத்திற்கு முன்பதாக வேகமாக அவன் ஓடினான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது. 7வது, யோர்தானை தன் சால்வையினால் 2ஆக பிரித்தான். இவ்வளவு அற்புதம் செய்தவன், இவ்வளவு அற்புதத்தை அவன் கரத்தின் மூலமாய் கர்த்தர் செய்தார். அவன் ஜெபிக்கும் போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி இந்த ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அவரே ஆண்டவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். ஆனா அதே மனுஷன், அதே எலியா, இந்த எசேபேல் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமாக, நாளைக்கு என்னுடைய தீர்க்கதரிசிகள் நீ செய்த அதே போல நானும் உன் ஜீவனை எடுப்பேன் என்று சொல்லி ஒரு சபதத்தை எடுத்து அங்க செய்தி அனுப்புதா எலியாவுக்கு. கேட்ட எலியா என்ன பண்றான்? என்ன பண்ணி இருக்கணும்? நேரா எசேபேல் முன்பதாய் போய் நின்று,
நான் தேவனாய் கர்த்தர் முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லி அங்க போய் பயங்கரமா வல்லமையா அவன் பேசி இருக்கணும். என்ன பண்ணா? ஓடிட்டான். எங்க வனாந்ததுக்கு ஓடிட்டான். சுத செடிகளில் போய் படுத்துக்கிட்டு, போதும் ஆண்டவரே, நான் என் பிதாக்களை காட்டி நான் வந்து நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், இந்த ஊழியம் போதும், நான் செய்த அற்புதங்கள் போதும், நான் பார்த்த அற்புதங்கள் போதும். இன்னைக்கு அநேக பேருடைய சஞ்சலம், அநேக பேருடைய வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கிறது. அற்புதங்களை பார்த்தவங்க தான் நம்ம. ஆனா போராட்டம்னு வந்துடுச்சுன்னா, போதுமாப்பா, போதும், இந்த போராட்டம் போதும், என்னால் முடியல அப்படின்னு போயிடும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீங்க கீழே விழுந்தாலும், நீதிமான் கீழே விழுந்தாலும், 7 முறை விழுந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை தூக்கி எடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அவனிடத்துல வந்து, நீ எழும்பு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். 8 அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலன் 7ஆம் வசனம் வாசி. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். எழும்பு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த போராட்டத்தில் நீங்க அமிழ்ந்து போவதில்லை. இந்த போராட்டத்தில் நீ முடிந்து வாழ்க்கை முடிய போவதில்லை. எழும்பு, எழும்பு, எழும்பு. நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு அப்படியே அமிழ்ந்து உள்ள போய்கிட்டு இருக்கான். ஆண்டவர் பார்த்தது, அவள் தான் இவன் அல்ப விசுவாசின்னு விட்டுறதில்ல, இவனோட விசுவாசம் ஒளிந்து போச்சுன்னு விட்டுறதில்ல. என்ன பண்ணாது? காதத்தை பிடிச்சு தூக்கிட்டு போய் கப்பல்ல போய் போட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய போராட்டத்திலே என்னுடைய கரத்தை பிடிப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தீர்க்கதரிசி தான் எலியா. போதுமான ஜீவனை எடுத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர் எடுத்துக்கலாம், ஜீவனை எடுத்துக்கலாம், ஒரே நொடி தான் போதும், எடுத்துக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? எழும்பு, எழும்பு, நீ செய்ய வேண்டிய தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, போராட்டங்களை பார்த்து பயந்து இருக்கிறீர்களா? போராட்டத்திலே அப்படியே அமிழ்ந்து போயிருக்கிறீர்களா? இல்லை, அமிழ்ந்து போகாதீங்க. உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை எழுப்பி உங்களை பலப்படுத்தி உங்களை ஓரேபுக்கு கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் வாழ்க்கையில உயரும்படியாக, போராட்டத்தில் அப்படியே அமிழ்ந்து போகிறது கிடையாது, போராட்டத்தை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து இந்த நாளிலே தூக்குவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவும் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்றவர்களாக, ஆமென், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய போராட்டங்களிலே ஜெயத்தை கொடுக்கிற தேவன், நம்முடைய போராட்டங்களிலே வெற்றியை கொடுக்கிற தேவன், நம்முடைய போராட்டங்களிலிருந்து நமக்கு பலனை கொடுத்து, நமக்கு திறனை கொடுத்து, அழாதே நம்முடைய கண்ணீரை துடைத்து, நம்முடைய காலத்தை பிடித்து மறுபடியுமாய் ஆமென், மறுபடியுமாய் நம்மை ஆசீர்வாதமான பாதையிலே நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு கடன் என்ற பிரச்சனையிலே அமிழ்ந்து போயிருக்கலாம் நீங்க. ஆமென். வியாதி என்ற காற்று பலமாய் வீசலாம், பண பிரச்சனை பயங்கரமான காற்றை நம்முடைய வாழ்க்கையில் வீசலாம். திடீர்னு வேலை போயிடுச்சு. இந்த வருஷத்தின் துவக்கத்துல சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையின்படியாக இந்த நாட்டிலே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நிமித்தமாக உங்க வேலை இழந்திருக்கலாம், தொழிலே ஒரு பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஐயோ, பயந்து போய் கடலிலே அப்படி அமிழ்ந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஒரு உயர்வான இடத்திலே கர்த்தர் உங்களை வைக்கிறதா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உளையான சேற்றிலே கிடந்தேன், கர்த்தரின் கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து, ஆமென், உயர்ந்த கண்மலையின் மேலே நம்மை வைத்து நம்முடைய கால்களை, நம்முடைய அடிகளை கர்த்தர் உறுதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இருளான உலகத்திலே நமக்கு வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்து, ஆமென், ஹல்லேலூயா. இந்த சொன்ன காரியம், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை
ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயித்தவனாயிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில உபத்திரம் வந்திருக்கலாம், வியாகுலம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பசி இருக்கலாம், நிர்வாணம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மீது அன்பு வைத்திருக்கிறவர்கள் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள், முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்மை நாமே ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. கபரா குலா ஹிபி கபா. மகிமை, 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 மகிமை. நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்கள், நாம் தோற்று போகிறவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், மாம்சத்தை ஜெயிக்கிறவர்கள், சத்ருவாகிய பிசாசை ஜெயிக்கிறவர்கள். அந்த ஜெயிக்கிற தேவனுடைய வல்லமையின் அக்கினி இப்பொழுது நமக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரி, உனக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர், அந்த வல்லமை இறங்குகிறது. ஜெயிக்கிற வல்லமை, ஜெயிக்கிற வல்லமை, ஜெயிக்கிற வல்லமை. சத்ருவின் கழுத்தை நசுக்குகிற, தலையை நசுக்குகிற அந்த தேவனுடைய வல்லமை, ஜெயத்தின் வல்லமை. எத்தனை அலைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தீய காற்றுகள் நமக்கு விரோதமாக வீசினாலும் நான் ஜெயம் எடுப்பேன். வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் ஜெயம் எடுப்பேன். நான் உலகத்தை ஜெயிப்பேன். நான் உலகத்தை ஜெயிப்பேன். நான் பிசாசை ஜெயிப்பேன். நான் மந்திரங்களை, சூனியங்களை ஜெயிப்பேன். என்னுடைய கால்களின் கீழே பிசாசு கிடக்கிறான். என் கால்களின் கீழே உலகம் கிடக்கிறது. என் கால்களின் கீழே விதியுண்டு, மாம்சம் கிடக்கிறது. நான் ஜெயம் எடுக்கிறவன், நான் ஜெயம் எடுக்கிறவன். கர்த்தர் நமக்கு நல்ல பாடல்களை, நல்ல ஆராதனையை, நல்ல சங்கீதத்தையான வார்த்தையை, நல்ல தேவனுடைய செய்தியை கொடுத்ததற்காய் கைகளை தொட்டி அப்பாவை நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். உலகத்தை ஜெயிக்கிறவன் என்கிற அந்த கேப்ஷனில் இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை நீர் கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் உட்கொள்ளட்டும். இந்த வாரம் முழுவதும் ஜெயிக்கட்டும். உமக்காக வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். அவள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் நிகழட்டும். தடைகள் விலகட்டும்.
மகிமையான காரியங்களை அருளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானுடைய ஈடு இணையற்ற சமூகமும் பிரசனமும் மகிமையும் இன்றும் என்றென்று நம் ஒவ்வொருவரோடும் கூட அளவில்லாமல் தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பின்னாடி என்னுடைய ரூமுக்கு வாருங்கள். நமக்கு இப்பொழுது உடனே 3வது ஆராதனை